குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தா யூனிட் 10 வந்து பார்க்க போகிறோம். 9th லெசன் வந்து கம்ப்ளீட்டு. சரி, அடுத்தது வந்துட்டு நம்ம வந்து யூனிட் 10 வந்து லாஸ்ட் லெசன் வந்து பார்க்க போகிறோம். கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் டேலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக இதில் டேலியில் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணும்போது அதுக்குன்னு சொல்லி ஒரு ரெக்கார்டு போட்டு ஒரு கணக்கு ஏடு ரெக்கார்டு போட்டு நோட் போட்டு என்ன பண்ணுவோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவோம், என்ன டிரான்சாக்ஷன் நடந்து, என்ன ஜேர்னல் என்ன டிரான்சாக்ஷன்னு, அதுக்கப்புறம் ஜேர்னல் ஜேர்னலுக்கு அப்புறம் லெஜர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெக்கார்டு வந்து பண்ணி வைப்போம். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் டேலியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படி, அதனால் நம்மளுக்கு என்ன யூஸு, சரியா, என்ன மெத்தட் வந்து என்ன சிஸ்டம் வந்து ஃபாலோ வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இதில் வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரியாப்பா? இப்போ என்ன இன்ட்ரொடக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். கம்ப்யூட்டர் என்ன, அதோட யூசஸ் வந்து நம்மளுக்கு என்ன, அதோட நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து தெரிஞ்சது நாலேஜ் வந்து எவ்வளோ இருக்குது, என்னென்ன சிஸ்டம் இருக்குது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிக்கலாம், இது மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? பார்த்தீங்கன்னா, introduction. Computerized accounting system refer to the system of maintaining accounts using computer. சரி, யூசிங் கணினி மய கணக்கியல் முறை என்பது கணினி மூலம் கணக்குகளை பராமரிக்கும் முறையை குறிக்கும். சரியா? It involves the process of accounting transaction through the use of computer in order to maintain the produced accounting records and reports. Computerized accounting system take accounting transaction as input that are processed through accounting software to generate various report அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ என்ன வந்து இதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணினிமய கணக்கியல் முறை என்பது கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் சிஸ்டம். சரியா? கணினிமய கணக்கியல் முறை கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் என்பது கணினி மூலம் கணக்குகளை பராமரிக்கும் முறையை குறிக்கும். சரியா? சிஸ்டம் மூலமாக என்ன பண்ணுறோம், நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது, இது என்ன பண்ணுது, மென்ஷன் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இது கணக்கீடுகளை பராமரிப்பதற்கும் கணக்கியல் அறிக்கையை தயாரிப்பதற்கும் எனது கணக்கியல் நடவடிக்கைகள் கணினி உதவியுடன் செயல்முறைப்படுத்துவதாகும். சரியா? அதேமாதிரி நம்ம இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கும், சரியா, இட் இன்வால்வ்ஸ் ப்ராசஸிங் அக்கௌண்டிங். சரியா? அக்கௌண்ட் வந்து என்ன ப்ராசஸ் பண்ணுறதுக்கும் அதேமாதிரி யூஸ் எப்படி வந்து பண்ணுறோம். சரியா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ரெக்கார்டு ப்ரொடியூஸ் மெயின்டைனிங் அண்டு ப்ரொடியூஸ் அமௌண்ட்டு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ் அண்டு ரிப்போர்ட்டு. சரியா? ரெக்கார்ட்ஸ்க்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு நம்மளுக்கு அக்கௌண்ட்டோட ரெக்கார்ட்ஸு அண்டு ரிப்போர்ட்டு நம்மளுக்கு வந்து தேவையாக இருக்குது. அதுக்காக என்ன பண்ணுறோம், இதை வந்து செயல்முறை வந்து படுத்துகிறோம், ப்ராசஸ் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் சிஸ்டம் மூலமாக என்ன பண்ணுறாங்க, அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இதை வந்து எதுக்காக மெயின்டைன் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அக்கௌண்டிங்கோட ரெக்கார்ட்ஸும் அதேமாதிரி ரிப்போர்ட்டும் நம்மளுக்கு தேவை. அதுக்காக இது வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கணினிமய கணக்கியல் முறை பல்வேறு அறிக்கைகள் உருவாக்கப்படுவதற்கான கணக்கியல் நடவடிக்கைகளை உள்ளடக்கி உள்ளீடாக எடுத்துக்கொண்டு அவற்றை கணக்கியல் மென்பொருள் மூலம் செயலாக்கம் பெற செய்கிறது. சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுதுன்னா, கணினிமய கணக்கியல் முறை பல்வேறு அறிக்கைகளை என்ன பண்ண உருவாக்குறது மூலமாக கணக்கியல் நடவடிக்கைகளை உள்ளீடாக எடுத்துக்கொண்டு அவற்றை கணக்கியல் மென்பொருள் மூலம் என்ன பண்ணுறது, அது வந்து இன்புட்டாக வந்து எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் வந்து பண்ணுது. சாஃப்ட்வேர் மூலமாக என்ன பண்ணுது, நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம். சரியா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அப்ளிகேஷன் ஆஃப் என்னது, கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிஏஎஸ் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, மெயின்டைனிங் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் இன் சிஏஎஸ் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் கேன் be maintained easily and efficiently for long time period. It does not require a large amount of physical space. It facilitates fast and accurate retrieval of data and information அப்படிங்கிறாங்க. சரியாப்பா?
என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கணக்கீடுகளை பராமரித்தல். கணினி மைய கணக்கியல் முறையில் கணக்கீடுகளை எளிதாகவும் திறம்பட நீண்ட காலங்களுக்கு பராமரிக்கலாம். சரியா, கணக்கீடுகளை பராமரித்தல்ல கணினி மைய கணக்கியல் முறையில் அக்கௌண்டிங் கம்ப்யூட்டர்ஸ் மூலமாக லாங் டைம் என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து என்ன பண்ணலாம், பராமரிக்கலாம், மெயின்டைன் பண்ணலாம். இதற்கு அதிகப்படியான இடவசதி தேவையில்லை. இதுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக வந்து தேவை வந்து கிடையாது. சரி, இட் டஸ் நாட் ரெக்வயர் ஏ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்பேஸ். சரியா, ஸ்பேஸ் வந்து அதிகமாக வந்து தேவை வந்து கிடையாது. தரவு மற்றும் தகவல் விரைவாகவும் துல்லியமாகவும் எடுக்க இது விளைவிக்கிறது. நம்மளுக்கு டேட்டா வந்து சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரமாக எடுக்கிறதுக்கு, ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டு. சரியா, இன்வென்டரி மேனேஜ் சரக்கிருப்பு மேலாண்மை அப்படிங்க. சிஏஎஸ் ஃபெசிலிட்டி எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்வென்டரி. ஃபாஸ்ட்டு மூவிங், ஸ்லோ மூவிங் அண்டு அப்சல்யூட் இன்வென்டரி கேன் பி ஐடென்டிஃபைடு. அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் about availability of inventory, level of inventory, etc. can be obtained instantly. சரக்கிருப்பு மேலாண்மைங்கிறாங்க. சரியா, சரக்கிருப்பு மேலாண்மைனா இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். கணினி மைய கணக்கியல் முறை திறம்பட்ட சரக்கிருப்பு மேலாண்மைக்கு வழிவகை செய்கிறது. சரியா, கணினி மைய கணக்கியல் முறை வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, திறம்பட்ட சரக்கிருப்பு மேலாண்மை எஃபிஷியன்சி சிஏஎஸ் ஃபெசிலிட்டி எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட்டுக்கு இது என்ன பண்ணுது, ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. வேகமாக நகரும், மெதுவாக நகரும் மற்றும் வழக்கொழிந்த சரக்கிருப்பை கண்டறியலாம். அதேமாதிரி ஃபாஸ்ட்டாக, அதேமாதிரி ஸ்லோவாக, அதேமாதிரி அப்சல்யூட். சரியா, அப்சல்யூட் ஸ்லோ மூவிங் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சரக்கிருப்பு அளவுகள் போன்றவற்றின் மேம்படுத்தப்பட்ட தகவல்களை உடனுக்குடன் எடுக்கலாம். சரி, அதேமாதிரி இதில் வந்து என்ன வந்து பண்ணலாம், அப்டேட்டு இன்ஃபர்மேஷனில் எதை வந்து எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவைலபிலிட்டி ஆஃப் இன்வென்டரி, ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷன். சரி, ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷனு, அதேமாதிரி அதோட அளவு என்ன, லெவல் ஆஃப் இன்வென்டரி அதோட அளவு என்னங்கிறத இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு பேரோல் ப்ரிப்பரேஷன்னாக்கா, பேரோல் இன்வால்வ்ஸ் த கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் டியூ டு அன் எம்ப்ளாயீஸ். சரியா, எம்ப்ளாயி பே ஆஃப் அன் எம்ப்ளாயி மே பி calculated based on hours, days worked or unit produced. CAS record the attendance of employees, compute the amount of salary, make பார்த்தீங்கன்னாக்கா டிடக்ஷன் சச் ஆஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இன்கம் டேக்ஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறாங்க. சரியா, பேரோல் ப்ரிப்பரேஷன் சம்பள பட்டியல் தயாரிப்பு. சரியா, அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம், நம்ம காலம் வந்து ப்ரொவைட் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பேரோல் ப்ரிப்பரேஷன் சம்பள பட்டியலானது பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையினை கணக்கீடு செய்வதாகும். சரியா, சம்பள பட்டியலுங்கிறது என்ன, எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம கொடுக்க வேண்டிய தொகையை வந்து கணக்கீடு செய்வதாகுங்கிறாங்க. பணியாளர்களின் சம்பளமானது வேலை செய்த மணி நேரம் அல்லது நாட்கள் அல்லது உற்பத்தி அலகுகள் அடிப்படையில் கணக்கிடப்படலாம். சரிப்பா, சம்பள பட்டியலானது பணியாளர்களுக்கு நம்ம எம்ப்ளாய்க்கும் நம்ம வந்து கொடுக்க வேண்டிய டைமு, அதேமாதிரி டேட்டு, அதேமாதிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து குறிக்குது. சரியா, சம்பள பட்டியலுங்கிறது பேரோல் ப்ரிப்பரேஷனுங்கிறது எம்ப்ளாய்க்கு நம்ம வந்து கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வந்து என்ன பண்ணுது, வந்து கால்குலேட் வந்து பண்ணுது. அதேமாதிரி பணியாளர் சம்பள வேலை செய்த மணி எவ்வளோ டைம் வந்து அந்த இன்றைக்கி வந்து எவ்வளோ டைம் செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு நாளும் இவ்வளோ டைம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எத்தனை டேஸு, எவ்வளோ யூனிட் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேட் பண்ணணுன்னாக்கா நம்ம பேரோல் ப்ரிப்பரேஷன் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம். சரியா, அதேமாதிரி கணினி கணக்கியல் முறை பணியாளர் வருகை வருகையை பதிக்கிறது, சம்பள தொகை கணக்கிடுகிறது, சேவநல நிதி மற்றும் வருமான வரி போன்ற பிடித்தங்களை செய்கிறது. இது மாதிரி டேபிளர் காலம் போட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இந்த இதில் என்னென்ன அட்டெண்டன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட் த அமௌண்ட் ஆஃப் சேலரி, மேக் அதேமாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டு, டிடக்ஷன் சச்சஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, இன்கம் டேக்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணலாம், அதை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ரிப்போர்ட் ஜெனரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிப்போர்ட் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஏஎஸ் ஹெல்ப் டு ஜெனரேட் அப்படிங்கிறாங்க. ஜெனரேட் வேரியஸ் ரொட்டீன் அண்டு ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி அறிக்கை
அறிக்கையை உருவாக்குது. கணினிமய கணக்கியல் முறை பல்வேறு வழக்கமான மற்றும் குறிப்பிட்ட நோக்க அறிக்கைகள் உருவாக்குவதற்கு உதவி புரிகிறது. சரியாப்பா, கணினிமய கணக்கியல் முறை பல்வேறு வழக்கமான மற்றும் குறிப்பிட்ட நோக்க அறிக்கைகளை உருவாக்குவதற்கு உதவி புரியுது அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு டேட்டா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அக்கௌண்டிங் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் கேன் பி இம்போர்ட்டட் from or exported to other user within the organization as well as outside the organization. சரியா, தரவு அனுப்புதல் பெறுதல் கணக்கியல் தரவு மற்றும் தகவல்களை நிறுவனத்தின் உள்ளேயோ அல்லது நிறுவனத்திற்கு வெளியேயோ உள்ள வேறு ஒரு பயனரிடம் இருந்து அனுப்பலாம் அல்லது பெறலாம். சரி, டேட்டா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம், அக்கௌண்டிங் மூலமாக டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணலாம், இன்சைடு அவுட் சைடில் என்ன பண்ணலாம், நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. சரியா, அவுட் சைடு த ஆர்கனைசேஷன் வெளியில் இருக்க நபர்கள் நம்மளுக்கு அனுப்பலாம், நம்ம என்ன பண்ணிடலாம், மற்றவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேக்ஸேஷன். CAS ஹெல்ப்ஸ் டு கம்ப்யூட் வேரியஸ் டேக்ஸ் அண்ட் டு டூ டிடக்ட் திஸ் அண்ட் டெபாசிட் த சேம் டு த கவர்மெண்ட் அக்கௌண்ட். வரி விதிப்பு கணினிமய கணக்கியல் முறை பல்வேறு வரிகளை கணக்கீடு செய்யவும் அதை பிடித்தம் செய்து அரசாங்க கணக்கில் செலுத்துவதற்கும் உதவி புரிகிறது. சரியா, அதேமாதிரி கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் என்ன பண்ணுதுன்னா டேக்ஸ் என்ன பண்ணுது, கால்குலேட் பண்ணி அதை என்ன பண்ணுது, டிடக்ட் பண்ணி அது கவர்மெண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணுங்கிறது என்ன பண்ணுது, ஈஸியாக நம்மளுக்கு என்ன பண்ணுதுனாக்கா அது நம்மளுக்கு தெரிவிக்குது, அதை தெரிஞ்சுக்க ஹெல்ப் பண்ணுது. சரியாப்பா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம். Automated accounting is an approach to maintain up-to-date accounting records with the aid of accounting software. Under manual accounting system, entries are made in different book of accounts, while accounting software packages allow manual entry in one field or one place. சரியா, அதே மாதிரி from the field or place the software automatically related the transaction to all other relevant record within the software packages அப்படிங்கிறாங்க. தானியங்கு கணக்கியல் முறை. தானியங்கு கணக்கியல் என்பது கணக்கியல் மென்பொருள் உதவியுடன் கணக்கீடுகளை உடனடியாக பராமரிக்கும் அணுகுமுறையாகும். சரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு தானியங்கு கணக்கியல் என்பது கணக்கியல் மென்பொருள் உதவியுடன் என்ன பண்ணுது, அது நம்மளுக்கு கணக்கியல் மென்பொருள் உதவியுடன் கணக்கீடுகளை உடனடியாக பராமரிக்கும் அணுகுமுறை. ஆட்டோமேட் அக்கௌண்டிங் அப்ரோச் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம இதோட என்ன அப் டு டேட்டு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம், நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, மென்பொருள்னா சாஃப்ட்வேர். சரியா, சாஃப்ட்வேருங்கிறாங்க. அண்டர் மேனுவல் அக்கௌண்டிங் சிஸ்டம் என்ட்ரிஸ் ஆர் மேட் இன் டிஃப்ரெண்ட் புக்ஸ். சரி, டிஃப்ரெண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் வைல் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் பேக்கேஜ் அலோ மேனுவல் என்ட்ரி இன் ஒன் ஃபீல்ட் ஆர் ஒன் பிளேஸ். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதில் கையால் எழுதும் கணக்கியல் முறையில் வெவ்வேறு கணக்கீடுகளில் பதிவு மேற்கொள்ளப்படும். கையில் நம்ம எழுதும் போது வெவ்வேறு வகையான கணக்கீடுகளில் புக்கில் என்ன பண்ணுறோம், ரெக்கார்டு பண்ணுறோம். ஆனால் கணக்கியல் மென்பொருள் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரில் என்ன சிஸ்டத்தில் என்ன பண்ணணும், ஒரு புலம் அல்லது ஒரு இடத்தில் கையால் பதிய அனுமதிக்கிறது. ஒரு இடத்துல மட்டும்தான் ஒன் ஃபீல்டு ஆர் ஒன் பிளேஸ். சரியா, அந்த புலம் இடத்தில் பதிய அனுமதிக்கிறது. அந்த புலம் அல்லது இடத்தில் இருந்து மென்பொருளானது தானாகவே நடவடிக்கை மென்பொருள் தொகுப்பில் உள்ள மற்ற அனைத்து குறியீடுகளும் தொடர்பு படுத்துகிறது. நம்ம என்ன பண்ணால் டிரான்சாக்ஷன் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஜேர்னல் மட்டும் நம்ம கொடுத்துட்டோன்னு வைங்க, அது என்ன ஆயிரும்னு பார்த்தோன்னாக்கா லெஜரு, ட்ரையல் பேலன்ஸு, ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு, பேலன்ஸ் ஷீட் வந்துடும். அதேமாதிரி காஸ்ட் இன்வென்டரி, காஸ்ட் கேட்டகரியில் போய் பார்த்தோன்னாக்கா என்ன நம்ம ஸ்டாக் என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோங்கிற இன்ஃபர்மேஷன் என்ன ஆயிருன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு இதில் டிசைனிங் த அக்கௌண்டிங் ரிப்போர்ட் இஸ் எ கம்ப்ளீஷன் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தட் ஆர் derived from the accounting records of business concern. Accounting reports may be classified as routine ரிப்போர்ட் அண்ட் ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க. சரியா, கணக்கியல் அறிக்கையானது ஒரு நிறுவனத்தின் கணக்கேடுகளில் இருந்து பெறப்பட்ட கணக்கியல்
தகவல் தொகுப்பாகும். சரி, அது என்னது கணக்கியல். இது வந்து அக்கௌண்டிங் ரிப்போர்ட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்பெனியோட அக்கௌண்டிங்லேருந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்க ஒரு என்னது இன்ஃபர்மேஷன், அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறாங்க. கணக்கியல் அறிக்கைகளை வழக்கமான அறிக்கைகள் மற்றும் குறிப்பிட்ட நோக்க அறிக்கைகள் என வகைப்படுத்தலாம். இந்த அக்கௌண்டிங் வந்து அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸிஃபைட் ஆஸ் ரொட்டீன். சரியா, ரொட்டீன் ரிப்போர்ட் அண்டு ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணலாம், நம்ம வந்து வகை வந்து படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டீன் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இன்க்ளூடு டேட்டா புக்கு, நாளேடு குறிப்பேடு. ரொட்டீன் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் இன்க்ளூடு டே புக்கு, ஜேர்னல், லெஜர், ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட். இதுதான் நான் சொன்ன மாதிரி தான். சரியா, நம்ம ஃபஸ்ட்டு டே புக்கு என்னன்னு சொல்லி இன்றைக்கி டேட் வைஸாக நம்ம இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி என்ன டேட்டு, என்ன மந்த்து, என்ன இயருங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டாக்கா அந்தந்த டேட்டில் என்ன ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்குதுங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஈஸியாக போய் என்ன ஜேர்னல், எவ்வளோ கேஷ் சேல்ஸு, எவ்வளோ கிரெடிட் சேல்ஸு, சரி அதுமாதிரி கேஷ் பர்ச்சேஸ் என்ன, கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன, சரி இது மாதிரி இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து பார்த்துக்கலாம். அதேமாதிரி லெஜரு, ட்ரையல் பேலன்ஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு, பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, நாளேடு குறிப்பேடு, பேரேடு, இருப்பாய்வு, லாப அறிக்கை, இருப்புநிலை குறிப்பு, ரொக்க ஓட்ட அறிக்கை. சரியாப்பா, இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட் இஸ் ஏ ரிப்போர்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட் இஸ் ஏ ரிப்போர்ட்டு அதர் தென் த ரொட்டீன் அக்கௌண்டிங் ரிப்போர்ட் விச் இஸ் ப்ரிப்பேர்டு அக்கௌண்டிங் டு த ரெக்யர்மெண்ட்டு ஆஃப் த யூசர் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா, வழக்கமான கணக்கியல் அறிக்கைகள் தவிர பயனரின் தேவைக்கேற்ப தயாரிக்கப்படும் அறிக்கை குறிப்பிட்ட நோக்க அறிக்கையே ஆக முடியும். நார்மலாக நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ரெக்கார்டு வந்து ரிப்போர்ட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுறோம். அதை விட்டுட்டு ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு யூஸருக்காக நம்ம வந்து செப்பரேட்டாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து ஆரம்பித்தா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட்டு. சரி, இண்டிவிஜுவல் பர்சனுக்காக நம்ம ஒரு ரிப்போர்ட் யூஸருக்காக என்ன பண்ணுறோன்னாக்கா ஒரு ரிப்போர்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பர்பஸ் ரிப்போர்ட்டு. தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பிட்ட நோக்க அறிக்கை எனப்படும் அப்படிங்கிறாங்க. சரியா, அடுத்தது ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் டிசைனிங் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ். டிஃபைன் த ஆப்ஜெக்டிவ் ஆஃப் ஜெனரேட்டிங் ரிப்போர்ட்டு. அதே மாதிரி ஸ்பெசிஃபை த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரிப்போர்ட்டு. கிரியேட்டிங் டேட்டா பேஸ் queries to interact with the database to retrieve, modify, add or deleted டேட்டா ஃப்ரம் த ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. தரவுத்தளத்துடன் தொடர்பு கொண்டு ஏடுகளில் இருந்து தரவுகளை எடுக்க, மாற்றம் செய்ய, சேர்க்க அல்லது வழி அளிக்க தரவுத்தள கேள்விகளை உருவாக்கவும். சரியா, கிரியேட்டிங் டேட்டா பேஸ் குவரிஸ். சரியா, குவரிஸ்ன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த டேட்டா பேஸ் மூலமாக என்ன பண்ணுறோம், ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வந்து கேட்க, சரி அது மாடிஃபை வந்து பண்ணேன். சரியா, ஏதோ கொஸ்டின் கேட்க, அப்படி இல்லைனாக்கா அது மாடிஃபை பண்ண, அப்படி இல்லைனாக்கா அதை வந்து என்ன பண்ண ஆட் பண்ண, இல்லை டெலீட் பண்ண என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டேட்டா பேஸ் வந்து என்ன பண்ண நம்ம வந்து கிரியேட் வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். சரியா.